ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர சங்கடகர சதுர்த்தியில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடும் எளிமையான பரிகாரமும் தான். இது கடன் சுமையை நமக்கு கொடுத்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடிய வேலை யாருக்கு தெரியுமா? இந்த கேது கிரகத்துக்கு தாங்க. கேது நமக்கு தரும் கஷ்டம், அதாவது அந்த கடன் துன்பத்திலிருந்து நாம் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா நம்ம விநாயக பெருமானை வழிபாடு செய்யணுங்க. இந்த விநாயகரை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தீராத கஷ்டங்கள் எல்லாமே தீரும். அது ஒரு எளிமையான பரிகாரம் தான், வழிபாட்டு முறையும் கூட. நாம் அதை என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். இந்த பதிவு பார்த்துட்டு கண்டிப்பாக பலன் பெறுவீங்க. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாடாக படுத்தி எடுக்கும் இந்த கடன் சுமையிலிருந்து நாம் வெளிவரணும் தானே வாழ்க்கையில் இத்தனை பெரிய போராட்டம் செஞ்சிட்ருக்குறோம். அந்த கடன் சுமையிலிருந்து வெளிவரணும் அப்படின்னா இந்த நாளை தவற விடாதீங்க. அதாவது நாளைக்கு 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி திதி அன்னைக்கு விநாயக பெருமான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கடன் சுமையிலிருந்து நாம் நிரந்தரமாக வெளியில் வரலாம். மேலும் மேலும் நம்ம கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறோம், ஆடம்பர செலவு அதிகரிச்சுக்கிட்டே இருந்தால் கடன் சுமை குறையவே குறையாது. கடன் வாங்கவே கூடாது. வருமானத்துக்கு தகுந்தபடி செலவு செய்யணும், சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வாங்கிய கடனை திருப்பி அடைக்கும் வரை இந்த புது கடன் வாங்கவே கூடாது அப்படின்னு ஒரு சபதத்தையும் அன்னைக்கோட எடுத்துக்கோங்க. சரி, நாளைய தினம் இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறது, எந்த பொருளை வச்சு விநாயகர் கோவிலில் நின்று நாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் கோயிலுக்கு போங்க. ஒரு கைப்பிடி கொள்ளு தானியத்தை கையில் எடுத்துக்கோங்க. கொள்ளு கேதுக்கு உரிய தானியம். விநாயகரை மனமுருகி வேண்டி இன்னைக்கோட என்னுடைய கடன் சுமையெல்லாம் என்னை விட்டு விலகணும் அப்படின்னு திரும்ப திரும்ப நான் கடன் வாங்கி இந்த தவறை செய்யவே மாட்டேன், செய்யவும் கூடாது அப்படின்னும் இந்த கடன் சுமை இருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு மனதுருக வேண்டி கையில் இருக்கிற ஒரு படி கொள்ள தலையில் 3 முறை சுற்றி இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கமாக சுற்றி இந்த கொள்ளை விநாயகர் கோவில்லையே நீங்கள் தூவி விட்டுறணும். அந்த விநாயகர் கோவில் மரம் செடி கொடிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல போட்டுருங்க. காக்கை குருவிகள் இது அந்த கொள்ளை சாப்பிட்ற மாதிரி நீங்கள் போட்டுடலாம். இவ்வளவு தான் எளிய பரிகாரம். அரச மரத்தடி பிள்ளையார் இருந்தால் அது இன்னும் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்தது. இந்த பிள்ளையார்கிட்ட போய் அரச மரத்தை 27 முறை வலம் அந்த கொள்ளை உங்கள் தலையை சுற்றி அந்த அரச மரத்தை சுற்றி தூவிட்டு வந்துருங்க. உங்களுடைய கடன் சுமை சீக்கிரமே குறையிறத நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. கடன் சுமையினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு பதிவு கண்டிப்பா ஒரு வரப்பிரசாதமா இருக்குன்னே சொல்லலாம். விநாயகர் கோயிலுக்கு போங்க, விநாயகருக்கு விளக்கு போடுங்க, ஒரு நெய் தீபம் போடுங்க. இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. ஒரு சின்ன சிதறு தேங்காய் உடைச்சிட்டு நேராக வீட்டுக்கு வாங்க. இவ்வளவு தாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நான்வெஜ் சாப்பிடுவோம், அசைவம் சாப்பிட்டுட்டு இதை செய்யலாமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நீங்கள் அசைவம் சாப்பிட்டே தீர்வீங்கன்னா அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடியே காலையில் கூட அந்த 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளாக அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிருங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். நிச்சயமாக இந்த கடன் பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளியில் வரலாம். நாம் அங்கங்கே போய் எல்லார்கிட்டையும் காசு கொடுத்து நாம் ஒரு பரிகாரத்தை தேடி செய்கிறதுக்கு நம்மளே நம்ம கையால் நம்ம திருப்தியோட நம்ம ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிட்டு கடவுள்கிட்ட இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். நீங்கள்
நீங்கள் நம்பி செய்யுங்க. நிச்சயமாக இது நம்ம இவ்வளோ தானே செஞ்சோம், நமக்கு இவ்வளோ பெரிய வரம் கிடைச்சிருக்கேன்னு நாளைக்கு யோசிப்பேங்க. அதனால நம்பிக்கையாக விநாயகர் பெருமானை வேண்டிக்கிட்டு இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். இதில் கஷ்டமாக இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால நீங்கள் தாராளமாக செய்யலாம். நிச்சயமாக அந்த கடன் சுமையிலிருந்து வெளியில் வாங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.